शांति शांति शांति। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंश ऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरि ओम। எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கடாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் வந்து அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இந்த உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம், டீட்டெயில்டா பார்க்க இருக்கின்றோம். அது என்ன அப்படின்னாக்கா சந்திர கிரகணம். முதல்ல வந்து எடுத்த உடனே எப்பொழுது கிரகணம் நிகழ்கிறது, எந்த டைம்ல அப்படின்னாக்கா வரக்கூடிய ஆவணி 22 செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:56 முதற்கொண்டு 1:26 வரைக்கும் இரவு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 3.5 மணி நேரம் இது நிகழ்கிறது. கிரகணம் ஆரம்பம் கரெக்டா ஸ்பரிசம்னு சொல்றது வந்து 9:56 4 வினாடிகள் ஆரம்பிக்கிறதா. பிறகு முழு கிரகண ஆரம்பம் வந்து 10:59 49 வினாடிக்கு வந்து முழு கிரகணம் ஆயிடுது. இந்த முழு கிரகணமே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 3.25 மணி நேரம் அமைஞ்சிடுது. அதுதான் இந்த கிரகணத்துடைய ரொம்ப சிறப்பு. முழு கிரகணம் ஆரம்பிச்சுடுதா. கிரகணம் மத்தியம் வந்து 11:49 29, அதாவது 11:49 29 வினாடிகள். முழு கிரகணம் வந்து முடிகிற காலம் வந்து 12:23 8 வினாடிகள்ல முழு கிரகணம் முடிஞ்சிருது. கிரகண முடிவு நேரம் அப்படிங்கிறது வந்து 1:26 43 வினாடிகள். இதுதான் கிரகண காலத்தினுடைய அமைப்பு. இதுல வந்து முதல்ல பண்ணக்கூடியதை நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து இந்த கிரகண காலத்தை நான் வந்து என்னுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சேன்னாக்கா முதல் விஷயமா என்ன பண்ணணும், அதாவது கிரகணத்துக்கு முன்னாடி அப்படின்னாக்கா சாஸ்திரோக்தரமாக திஸ்ரஹா பிரஹரஹா உபவாசம் கர்த்தவியம் அப்படின்னு சொல்றோம். அதாவது வந்து கிட்டத்தட்ட 12 மணி, அதாவது பகல் 12 மணிக்கு நம்ம லஞ்சை முடிச்சிடணும். நோ டின்னர் பகல் 12 மணிக்கு. இது வந்து ரொம்ப சாத்தியமே இல்லை. 12 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு இரவு வந்து 10 மணிக்கு வந்து தொடங்கி அடுத்த நாள் தான் மறுபடியும் சாப்பிட முடியுங்கிறது கொஞ்சம் கஷ்டம், எல்லாருக்குமே முடியாது. ஆனால் முடிந்தவர்கள் 12 மணிக்கு நம்ம வந்து லஞ்சை முடிச்சிட்டோம்னா அதி 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 உத்தமம். அப்படி முடியல அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் வந்து ஒரு 5-6 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நம்ம ஃபுட்டை முடிச்சுக்கணும். இது வந்து கர்ப்பிணி ஸ்திரீகளுக்கும் பிறகு வந்து வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த விதி நிஷேதம் இருக்கிறது, அதாவது அவர்களுக்கு விதி விலக்கு இருக்கிறது. சரியா? அதனால அவர்கள் வந்து அந்த நேரத்துல கொஞ்சம் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியோ அல்லது 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டா ஒரு 7 மணிக்கு சாப்பிட்ட மாதிரி யூஸ்வலா சாப்பிட்ட மாதிரி ஒரு லைட்டான ஆகாரங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரியா? இது எல்லாமே வந்து பண்ணித்தான் ஆகணும், இல்லைன்னா உனக்கு வந்து பூதம் வந்துடும் அப்படியெல்லாம் இல்லை. இந்த காலத்தினுடைய விசேஷத்தை நான் சொல்ல 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 உங்களுக்கு புரியும். இதுதான் முதல்ல பண்ண வேண்டியது. அடுத்த நாள் எப்போ சாப்பிடலாம் அப்படின்னாக்கா அடுத்த நாளுமே யூஸ்வலா மதியம் வரைக்கும் உபவாசம் இருக்கிறது ரொம்ப 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 பெட்டர். ஆனால் அடுத்த நாள் காலத்தில் ஒரு 10:30 மணிக்கு மேல நாம் சிற்றுண்டி ஏற்றுக்கொள்ளலாம். இது முதல்ல. பிறகு இந்த கிரகணம் நடக்கிறது இல்லையா, இதை வந்து நான் பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா இந்த கிரகணம் ஆரம்பிக்கிற அந்த நேரத்துக்கு முன்னாடி போய் குளிச்சுட்டு வந்துடுறது. சில பேர் வந்து கிரகணம் ஆரம்பிச்சுட்டு பிறகு வந்து போய் குளிச்சுட்டு வர்றது வந்து இல்லை. கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடணும். இந்த ஸ்நானம் பண்ணுவது அப்படிங்கிறது வந்து இந்த புண்ணிய நதிகளாக இருந்தால் ரொம்ப 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 விசேஷம். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிரகண விஷயம் தெரிஞ்சவங்க இந்த கிரகண காலத்துல நதிக்கரையில உட்காந்து தான் ஜெபமே பண்ணுவாங்க. நதியில வந்து குளிச்சுட்டு நதிக்கரையிலேயே உட்காந்து மேலே பார்க்கக்கூடாது, அவ்வளவுதானே. நதிக்கரையில நீராடி விட்டு அங்க வந்து ஜெபம் ஆரம்பிப்பாங்க.
இது வந்து ரொம்ப விசேஷங்கள். அப்படி நமக்கு வந்து புண்ணிய நதிகள் இல்லை, கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவேரி, இதுல எந்த கரையிலையும் நம்ம இல்லை அப்படின்னாக்கா பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நீர்வீழ்ச்சியோ அல்லது வந்து குளமோ அல்லது வந்து ஒரு கம்மாயோ அந்த மாதிரி சேஃபான இருக்கிற இடத்துல நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னாக்கா, நீங்க பண்ணணுங்கிறது இல்லை, தெரிஞ்சாவது வச்சுக்கிடுவோம். ஓ இப்படி எல்லாம் வந்து பண்ணினா ஏதோ விஷயம் இருக்கப்பா அப்படின்னு அந்த ஸ்நானம் பண்ணிட்டு ஜபத்தை ஆரம்பிக்கணும். இதுதான் வந்து என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன், என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதாவது வந்து இந்த நேரங்களில் வந்து ஜபம் பண்ணினா, அதுவும் நீங்க தீட்சை வாங்கினா உங்களுக்கு மந்திரம் இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப உத்தமம். அது வந்து ஒரு தடவை பண்ணினா 1,00,000 தடவை பண்ணினதுக்கு சமானம். அப்படிங்கும்போது அதுல பலனும் அவ்வளோ கன்ஃபார்ம். அதுதான் இந்த இந்த கிரகண காலத்தினுடைய அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு பிரயோஜனமே என்ன அப்படின்னு கேட்டா, இந்த காரியங்கள்லாம் வந்து அவ்வளோ மடங்கு பலன்களை கொடுக்கும். ஜபம் பண்ணலாம், பிறகு தியானம் பண்ணலாம், அதன் பிறகு ஹோமங்கள் பண்ணலாம். ஹோமங்கள் பண்றதுக்கெல்லாம் விதி நிஷேதங்கள்லாம் நமக்கு தெரியணும். அப்புறம் தர்ப்பணம் பண்ணலாம். தர்ப்பணம் பண்ணுபவர்கள், அதாவது இந்த கிரகண கால தர்ப்பணம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு ஒரு லிஸ்ட். அது தர்ப்பணம் எப்படி பண்ணணும். இப்போ வந்து தர்ப்பணம் பண்றதுக்கு வந்து 11:40 வந்து குளிச்சுட்டு தர்ப்பணம் பண்ணணும். அதுதான் இதனுடைய விசேஷம். தர்ப்பணம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து எவ்வளவோ தோஷத்தை வந்து நிவர்த்தி செய்யறதுன்னு சொல்றோம். பிறகு புரஸ்சரணம் பண்ணலாம். புரஸ்சரணம்னா என்ன தெரியுமா? ஒரு ஜபத்தை எடுத்துக்கிறது, அக்ஷர லக்ஷ ஜபம், ஓம் நம சிவாய அப்படிங்கிறது ஒரு மந்திரம்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஒரு 1,00,000 தடவை சொல்றது. அதாவது 1,00,000 தடவைன்னா ஒவ்வொரு லெக்டருக்கும் வந்து 1,00,000 தடவைன்னு சொல்லும்போது எவ்வளோ ஆகும்? 5,00,000 முறை சொல்லணும். அதுல தசாம்சம் 10ல் 1 மடங்கு வந்து நம்ம ஹோமம் பண்றது, அதுல 10ல் 1 மடங்கு வந்து தர்ப்பணம் பண்றது, அதுல 10ல் 1 மடங்கு வந்து மார்ஜனம் பண்றது, அதுல 10ல் 1 மடங்கு வந்து பிராமண போஜனம் பண்றது. இதுதான் புரஸ்சரணம். ஆனா இந்த டைமுக்குள்ள எவ்வளவு புரஸ்சரணம் பண்ணணும்? ஒரு 10,000 பண்ணணும். அப்ப அந்த 10,000 பண்ணிட்டு அதுல 1 மடங்கு 1000 வந்து ஹோமமா, அதாவது ஹோமம் அவிஷா ஸ்வாஹா ஸ்வாஹான்னு ஹோமம் பண்ணிட்டு அதுல 1000ல் 1 மடங்கு வந்து தர்ப்பணம் பண்ணிட்டு பிறகு மார்ஜனம். இதெல்லாம் வந்து ப்ரொசீஜர். இவ்வளோ எலாபரேட்டா நம்ம போகணும்னு இல்லை, ஜபம் பண்ணினாலே போதும். ஜபம் பண்ணினாலே அபரிமிதமான சக்தி கிடைக்கும். தாந்திரிகம் தெரிந்தவர்கள் இந்த டைமை வந்து அவ்வளோ பொக்கிஷமாக பயன்படுத்துவார்கள். சரி, இப்போ நம்ம எந்தெந்த நட்சத்திரங்கள் வந்து இந்த கிரகணத்தினால் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த கிரகணம் ஏற்படுவது பூர்வட்டாதி என்கின்ற குருவனுடைய நட்சத்திரத்தில். எப்பவுமே நட்சத்திரம்னு சொன்னா அதோட கனெக்டட் 2 நட்சத்திரம் இருக்கும். அது என்னது? பூரட்டாதிங்கும் போது புனர்பூசமும் விசாகமும் அதனுடைய ஜென்ம அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரம். இப்ப நீங்க வந்து பூரட்டாதியில பிறந்திருக்கள் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த கிரகணத்துல வந்து விசேஷமாக உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் நிகழ இருக்கிறது. அதை பாசிட்டிவா மாத்திக்கணும்னாக்கா நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். அதே போல புனர்வசு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், பிறகு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் இந்த விஷயத்தை புரிந்து கொள்வது நல்லது. இந்த 3 நட்சத்திரங்கள் ஆயிடுச்சா, பிறகு பூர்வ பாத்ரபதத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திரம் அது என்னது? சதய நட்சத்திரம். சதயங்கிறது ராகுவோடது. அப்ப ராகுவோட மற்ற 2 நட்சத்திரங்கள். இப்போ ஒரு நட்சத்திரம் பாதிக்கப்படுது அப்படின்னாக்கா சில பேருடைய பாயிண்ட் என்னன்னு கேட்டா, பூர்வ பாத்ரபத நட்சத்திரத்திலையும் அதே போல சதய நட்சத்திரத்திலையும் இது அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான். அதனால சதயத்தினுடைய மற்ற ஜென்மானு ஜென்ம திரிஜென்ம நட்சத்திரமாகிய இந்த 3 நட்சத்திரங்கள் அப்படின்னா என்ன? ஆர்திரா, சுவாதி, சதபிஷா, இந்த 3 நட்சத்திரக்காரர்கள். பிறகு அடுத்த நட்சத்திரம் பூரட்டாதிக்கு அடுத்தது என்ன? உத்தரட்டாதி, சனியினுடைய சொந்த நட்சத்திரம். அப்படிங்கும்போது அந்த உத்தரட்டாதி மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அப்ப மொத்தம் வந்து 7 நட்சத்திரத்துக்காரர்கள். சில பேர் வந்து அவிட்ட நட்சத்திரத்தையும் சேர்த்துக் கொள்ளுகிறார்கள், வேண்டியதில்லை. இந்த 7 நட்சத்திரம், அதாவது ராகுனுடைய 3 நட்சத்திரங்கள், குருவனுடைய 3 நட்சத்திரங்கள், சனியினுடைய 1 நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தில் வந்து சில விஷயங்களில் அவர்களுக்கு மாற்றம் ஏற்படுவதற்கு சான்சஸ் இருக்கு. அவர்களுடைய அந்த பலன்கள் எப்படி இருக்கும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். சரி, இப்போ ஜென்ரலா இன்னொரு விஷயமும் இருக்கிறது. அதாவது நம்ம வந்து அந்த கிரகண காலத்துல வந்து தர்பையை பயன்படுத்தி நம்ம ஒவ்வொரு பொருள், வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்கள்லையும் தர்பை வந்து 6 இன்ச்சுக்கு வந்து மேல் நுனியை கட் பண்ணி நம்ம போடலாம். சில பேர் வந்து 1 இன்ச் 2 இன்ச் இல்லை 6 இன்ச், அதாவது ½ அடிக்கு வந்து கட் பண்ணி அதை வச்சுடலாம். தேவதைகள் இதுல வந்து என்ன அப்படின்னு கேட்டா,
பால், தயிர், நெய், பிறகு வந்து வெண்ணெய், அரிசி, பருப்பு, மசாலாக்கள், இதில் அத்தனையுமே தேன், இவைகள் எத்தனையுமே தர்பை போட்டு வச்சுக்கணும். சமைச்ச உணவு இருக்கக்கூடாது. நம்ம அடுத்து கிரகணம் முடிஞ்சு சமைச்சிட்டு தான் அதை சாப்பிடணும். அதாவது ஸ்நானம் பண்ணிட்டு, அதாவது கிரகணம் ஆரம்பிக்கும் போது ஸ்நானம் பண்ணணும். கிரகணம் முடிஞ்ச உடனே ஸ்நானம், அதாவது குளிச்சுட்டு நம்ம பண்ணலாம். சில பேர் வந்து நான் ஸ்நானம் பண்ணிட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு நான் தூங்கிறேன் அப்படின்னா அடுத்த நாள் எழுந்திரிச்சும் நீங்கள் குளித்து விட்டு உங்களுடைய காரியங்களை பார்க்கலாம். ஆனால் வீட்டையெல்லாம் தொடச்சி விட்டு நம்ம தேவதைகள்லாம் இருந்ததுனாக்கா அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறது ஐதீகம். அன்றைக்கு ஒரு நாள் மட்டும். இப்போ கிரகணம் முடிச்சுட்டு நான் குளிக்காமையே அப்படியே இருந்துட்டேன்னாக்கா அடுத்த கிரகணம் வர வரைக்கும் அந்த தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி பயமுறுத்தாதீங்க அப்படின்னா, இதெல்லாம் சம்பிரதாயத்தில் சொல்லப்பட்டது. அதில் ஏதோ காரணம் இருக்கு. அது எப்படியும் ஒரு மாதிரி இம்பேக்ட் ஆகிறது. ஒரு கொரோனா வந்ததோ அல்லது வந்து நமக்கு இனம் புரியாத கொரோனாவுக்கு அப்புறம் விதவிதமான வியாதிகள்லாம் வருது. ஸோ ஒரு கால் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணினா அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்னு ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயத்தில் நம்ம திங்க் பண்ணத்தான் செய்ய வேண்டும். அப்படியே வந்து குப்பை மாதிரி இதெல்லாம் குப்பை, பெரியவர்கள்லாம் சொல்லிட்டு போனதெல்லாம் குப்பை, எல்லாம் வேஸ்ட். இந்த மொபைல் வந்ததுக்கப்புறம், இந்த மொபைல், கம்ப்யூட்டர்ஸு, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்ததுக்கப்புறம், டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் முன்னோர்கள்லாம் முட்டாள்கள் அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூடோடு நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு தான் லாஸ். அதனால தான் இந்த விஷயத்தை இவ்வளோ டீட்டெயில்டாக நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி, இந்த நட்சத்திரக்காரருக்கு உண்டான பலன்களை பார்த்துறோம். பூர்வ பாத்ர பதம், அதாவது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அந்தந்த சீக்வன்ஸில் வர இவர்களுக்கு என்ன இம்பாக்ட் இருக்குன்னா, அவருடைய லக்னத்திலேயே, அதாவது அவருடைய ராசியிலேயே இந்த கிரகணமானது நிகழ்கிறது. அப்போ ராசியில் வந்து ராகுவும் சந்திரனும் ஒன்றா இருந்தால் மனசில் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கும். அதனால இந்த கிரகணத்துக்கு பிறகு ஒரு பட்சம் இந்த தேய்பிறை முழுவதும், ஏன்னா பௌர்ணமியில் நிகழ்ந்து அடுத்தது வந்து தேய்பிறை வந்துடுறது இல்லையா, பித்திருபக்ஷமும் ஆரம்பிச்சிடுது. அந்த ஒரு பட்சம் முழுமைக்குமே நீங்கள் உங்களுடைய டிரான்ஸ்ஃபரோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையை பற்றின ஒரு பெரிய முடிவுகளோ இதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து அதாவது பூர்வ பாத்ரபதம் பிறகு உத்திரட்டாதி 2 பேருமே சொல்லிடுறேன். 2 பேருமே நீங்கள் பெருசாக ஒரு ஃபேமிலியை பற்றின ஒரு பெரிய ஒரு முடிவுகள், ஒரு பாகப்பிரிவினையோ அல்லது சகோதரர்கள் மூலமான ஒரு ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்வதோ அல்லது குடும்பத்தில் வந்து நான் வந்து வீடு மாறுவது, இந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயங்கள், வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய விஷயங்களை பர்ச்சேஸ் பண்ணுறது, லேண்டு பர்ச்சேஸ் பண்ணுறது, ஒரு வீட்டை வாங்குறது அல்லது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி விற்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. பிறகு மெயினாக வந்து நீங்கள் ஒரு 15 நாட்களுக்கு வந்து நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிடுங்க. அது ரொம்ப 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 நல்லது. கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் முடிஞ்சதுன்னாக்கா இந்த நேரத்தில் வந்து தானம் கொடுக்கலாம். என்னென்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்னாக்கா, ராகு சம்பந்தப்பட்ட, சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தானம் கொடுக்கலாம். அதாவது வந்து ராகுக்கு என்ன, நீல வர்ண துணி, நீல கலரில் துணி எடுத்துட்டு கருப்பு உளுந்து ஒரு தேங்காய். அதே மாதிரி சந்திரனுக்கு வந்து வெண்ணிற வஸ்திரம், அதாவது வெள்ளை ஆடை, வெள்ளை உடையை எடுத்துட்டு வெள்ளை வஸ்திரம்னு சொல்லுவோம். பிறகு அரிசியோ நெல்லோ அல்லது ஒரு தேங்காய் இதோட வந்து தட்சிணை வச்சு அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு போயிட்டு நீங்கள் நவகிரக கோயிலில் நவகிரகத்தை 9 முறை சுற்றி அங்கே இருக்கக்கூடிய பிராமணனுக்கு வந்து இதை கொடுத்துட்டு ஒரு அர்ச்சனை பூஜை பண்ண சொல்லிட்டு வரலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப, அதாவது நம்பிக்கை இல்லைன்னாலும் இதை செய்து விடுவது நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. செய்யலைன்னா என்ன தண்டனை கிடைச்சிருமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. செய்தால் நன்மை உண்டு, அவ்வளோதான். சரி, இதில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னொரு விஷயமும் இருக்கு. குழந்தைகள் விஷயத்துல பெரிய முடிவு எடுக்கிறது. அவன் வந்து குழந்தைகளை வந்து இப்போ நான் பார்க்க போறேன், வெளிநாட்டில் தங்குறேன் அப்படின்னாக்கா இந்த ஒரு பட்சத்துல நம்ம அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஆப்ரேஷன் நடத்த போறோம், ஒரு சிகிச்சை ஆரம்பிக்க போறோம், ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறோம்னா அது ரண சிகிச்சையாக ஒரு ஆப்ரேஷனோ அல்லது வந்து ஒரு பெரிய ஒரு 15 நாள் வந்து தள்ளி கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். ஆனால் இது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சர்க்கம்ஸ்டான்சஸ். டாக்டர் என்ன சொல்றாரோ, அலோபதிங்கிறது ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. அது வந்து டாக்டர் தான் டிசைட் பண்ண முடியும். ஆமாம், முடிந்தால் அவாய்ட் பண்ணலாம். சரியா, டாக்டர்கிட்ட சொல்லலாம். ஆனால் டாக்டர் இந்த கிரகண அமைப்பு வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்கா அந்த டாக்டர் வந்து என்ன சொல்லுவாரோன்னு நமக்கு தெரியாது. அதனால நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். பிறகு முக்கியமாக பெண் மாப்பிள்ளை பார்ப்பது, இதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இது வந்து அவாய்ட், நம்ம கையில் தான் இருக்கு, இதை அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தது இதே நட்சத்திரத்தினுடைய இன்னொரு நட்சத்திரமாகிய புனர்பூசம். புனர்பூசம் வந்து மிதுன ராசியில் இருக்கிறது. இதில் வந்து ஆர்திரா நட்சத்திரமும் இருக்கிறது. இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய பெரிய கான்ட்ராக்ட் போட வேண்டாம்.
பெரிய ட்ராவல் வந்து இந்த ஒரு 15 நாள் வந்து பெரிய ஒரு நாடு விட்டு நாடு போகிறது, இல்லை இங்கேருந்து ஒரு ஒரு ஃப்ளைட்டில் வந்து ஒரு ஒரு அதாவது வந்து இங்கேருந்து ஒரு டெல்லிக்கு போகிறது, ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து ஒரு பட்சத்துக்கு பண்ண வேண்டாம்னு சொல்லலை. 3 நாட்களுக்கு இதை நீங்கள் அவாய்டு பண்ணுங்க. பெரிய ஒரு இதுக்கு போகிறத நீங்கள் ஒரு 3 நாட்களுக்கு இந்த பித்ருபக்ஷத்தில் அவாய்ட் பண்ணலாம். சரியா? சரி, அப்பாவுடைய விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் புனர்வசு நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏனென்றால் அவர்களுடைய 9ஆம் இடத்துல இந்த விஷயம், அதாவது கிரகணமானது நிகழ்கிறது. அப்பா அம்மா விஷயத்தில் கொஞ்சம் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டியது. பிறகு சொத்துக்களின் மீது ஏதாவது கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு இந்த மாதிரிலாம் இருந்ததுனாக்கா நம்ம வந்து ஒரு 3 நாளுக்கு, அதாவது வந்து ஒரு வாய்தா வாங்கிக்கிறது, அதெல்லாம் வந்து ஒரு அமைப்பாக இருக்கும். இவர்களுக்கு குழந்தைகளுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம்னாக்கா ஒரு பட்சத்தையே விட்டு விட வேண்டும். ஒரு பட்சம்னா 15 நாட்களுக்கு அதை பண்ணாமல் இருக்கிறது. பிறகு முக்கியமாக இந்த 3 நாட்களுக்கும் சொத்துக்கள் வாங்கவோ விற்கவோ கூடாது. சகோதர விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லை, வெளிநாடுகளில் இருப்பவர்கள் வந்து நம்ம சொந்த ஊருக்கு திரும்புறது வந்து இந்த 3 நாட்களுக்கு ட்ராவலை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. பிறகு தன்னுடைய கௌரவமான ஒரு ஒரு நிகழ்வில் தலைமை தாங்குகிறோம், அல்லது வந்து நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணப்படுகிறது அப்படிங்கும்போது ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. அங்கே ஏதாவது ஒரு மாதிரியான அசௌகரியமான விஷயங்கள் வந்து நடந்ததுனாக்கா அது வந்து நமக்கு மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு ரொம்பவும் கிடையாது. குரு லக்னத்தில் இருப்பதனால சில நன்மைகள் உண்டு, ஆனால் சில தீமைகள் உண்டு. குரு லக்னத்தில் இருந்தாலே கொஞ்சம் மனசு ஒரு மாதிரியாகவே இருக்கும். ஏனென்றால் அவர் வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு வந்து ஒரு கேந்திராதிபதி. இருந்தாலும் குரு வந்து மிதனத்துக்கு அவ்வளவு ஒன்றும் நல்லவர் இல்லை, பாதகம் கிடையாது. ஆனால் மன சங்கடங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். நீங்களும் அதே போல ராகுக்கும் சந்திரனுக்கும் வந்து நான் சொன்னேன், ராகுக்கு வந்து நீல வஸ்திரம், கருப்பு உளுந்து, தேங்காய். சந்திரனுக்கு வந்து வெண்ணிற வஸ்திரம், பிறகு அரிசியோ அல்லது வந்து நெல்லோ, பிறகு தேங்காய். இந்த 3ஐயும் வச்சு ஒரு தட்சிணை கொடுத்து அடுத்த நாள் வந்து நவகிரக கோயிலுக்கு போயிட்டு சுத்திட்டு பண்ணிட்டீங்கன்னாக்கா ரொம்ப நல்லது. ரைட். அடுத்தது விசாகா நட்சத்திரம். இந்த விசாகா நட்சத்திரம் வந்து முக்கியமாக இது வந்து எங்கே போய் இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னாக்கா விருச்சிக ராசியில் அவ்வளோ பெருசாக இல்லை. ஆனால் துலாவில் இருக்கக்கூடிய விசாகா நட்சத்திரக்காரர்கள், அவர்களுக்கு என்ன ஒரு விஷயம்னாக்கா 5ஆம் இடத்துல வந்து அவர்களுக்கு இந்த கிரகணமானது நிகழ்கிறது. 5ஆம் இடத்துல இந்த கிரகணம் நிகழும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கும்போது குழந்தைகளுக்கு முயற்சி செய்வது வேண்டாம். இந்த காலகட்டங்களில் ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னாக்கா சிவன் கோயிலுக்கு 3 நாட்களுக்குமே நீங்கள் கார்த்தால அபிஷேகங்களுக்கு, அபிஷேக ஆராதனைகளுக்கு கொடுத்து விடுவது நல்லது. முக்கியமாக கல்வி ஸ்தாபனங்களை மாற்றுவது, நான் வந்து என்னுடைய ஜாபுக்கு வந்து நான் அப்ளை பண்ணுவது, இதை வந்து அன்றைக்கு ஒரு நாள் நம்ம வந்து விட்டுவிட வேண்டும். அதாவது வந்து ஞாயிறு திங்கள், இந்த ஞாயிற்றுக்கிழமை பண்ண மாட்டோம், ஏன்னா திங்கக்கிழமை இந்த விஷயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிடலாம். பிறகு குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பிறகு காதல் விவகாரங்களுக்கு புதிய விவகாரம் புதுசாக வந்து முயற்சி பண்ணாமல் இருப்பது, ஃபினான்ஷியலாக பெரிய ஒரு டெபாசிட்டோ அல்லது ஃபினான்ஷியல் முடிவுகள் எடுக்கிறதோ, முக்கியமாக ஃபைனான்ஸ் வைத்து நடத்தக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் இந்த ஒரு கிரகண காலத்தில் ஒரு 3 நாட்களுக்கு பெரிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணக்கூடாது. கோர்ட்டு, வம்பு, வழக்கு, வாய்தா இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளியூர் போகும்போது இந்த 3 நாட்களுக்கு வெளியூர் போகாமல் இருக்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த 3 நாட்களுக்கு வந்து எங்கே போனாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வம்பு வழக்குகள் வளர்த்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் வாய்தா வாங்கிக்கிறது நல்லது. அதுலேயும் கூட இந்த 5ஆம் இடத்துல வந்து கல்வி ஸ்தாபனங்கள் வைத்து நடத்துபவர்கள் அப்படிங்கிறது அதில் ஏதாவது ஒரு பூஜை வந்து நம்ம ஒரு ஹோமங்கள் நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னாக்கா என்னோட புத்தி ஸ்தானமும் அதுதான். அப்படிங்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து குழந்தை நிமித்தமாகவோ அல்லது உங்களுடைய கல்வி நிமித்தமாகவோ, மாணவர்களுக்கும் சொல்லிடுறேன், கல்வி நிமித்தமாகவோ வெளிநாடு போகக்கூடிய இந்த முடிவுகள் எல்லாம் வந்து இந்த ஒரு 3 நாட்களுக்கு நம்ம எடுக்க வேண்டாம். பிறகு பாகப்பிரிவினை, சொத்து விஷயங்கள், சொத்து தகராறு இதெல்லாம் வந்து சைலண்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பிறகு நான் வந்து டெபாசிட் வந்து எடுத்து நான் வந்து வேறு எதுலையா டெபாசிட், பேங்கிங் எல்லாமே பெரிய பெரிய டிரான்சாக்ஷன்லாம் இந்த 3 நாட்களுக்கு பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து ஆக்சுவலி எங்கே போகணுன்னு கேட்டால் பெருமாள் கோயிலுக்கு போகணும் அடுத்த நாள். அதாவது திங்கள் மார்னிங் வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு
லக்ஷ்மிக்கும் பெருமாளுக்கும் ஒரு திரிசக்தி அர்ச்சனை பண்ண முடிஞ்சால் நல்லது. குங்கும அர்ச்சனை பண்ண முடிஞ்சால் ரொம்ப நல்லது. உங்களுக்கு அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதிலேயே இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு, இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமாக ஏனென்றால் ராகு சுவாத்தியினுடைய இது 5ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது வெளிநாடு வெளி மாநிலங்கள் இப்படி போவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அது ஒரு நன்மையாகவே நடக்கக்கூடியது. ஆனாலும் கூட இந்த பட்சம் முழுவதும் அந்த டிராவல் பிளானை ஒதுக்கி வைக்கிறது நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஸ்கின் சம்பந்தப்பட்ட டிசீஸ் இல்லைன்னா வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் அந்த ஜபம் அதாவது இந்த ஜபம் ஓம் ஐம் மகாசக்தியை நமஹ அப்படிங்கிற ஜபத்தை நீங்க பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப 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 விசேஷமா இருக்கும். இந்த பூரட்டாதியாக இருக்கட்டும் அல்லது விசாகா அல்லது புனர்வசு, இந்த 3 பேருமே இதே மந்திரத்தை ஓம் ஐம் மகாசக்தியை நமஹ அப்படிங்கிறதே ஆயிரக்கணக்கான டைம் அந்த தர்ப்பண காலங்களை சொன்னா உங்களுக்கு ரொம்ப 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 இது உண்டு. அதனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த விஷயங்களில் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். சுவாதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்கூலை மாற்றுறதோ அல்லது ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு நான் போயிட்டு வரேன், ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறவங்க, நான் வெளியூர் சுற்றுறேன்னா ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறவர்கள் இரவு நேரத்தில் வெளியில் போகாமல் இருப்பது நல்லது. அவர்களுக்கு பெருசா ஒன்றும் இதில்லை. ஏன்னா ராகு சுவாத்திங்கிறதே ராகுனுடைய நட்சத்திரம் தான். அப்படிங்கும்போது பெருசா ஒன்றும் விசேஷங்கள் வேண்டியதில்லை. இது மட்டும் ஃபாலோ பண்ணினா போறோம். சதய நட்சத்திரத்தில் இதுவும் ராகுனுடைய இன்னொரு நட்சத்திரம். அது கும்பத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். மெயினாக திருமண விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். இப்போ டிசைட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை. அதே மாதிரி கணவன் மனைவி உறவுக்குள்ள ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்கள் ராகுக்கு கண்டிப்பாக பிரீத்தி பண்ணி ஆக வேண்டும். அடுத்தது அடுத்த நாள் காலையிலையாவது போய் பண்ணலாம். ராகுக்கு அர்ச்சனை பண்றது, பிறகு சிவனுக்கு அபிஷேகத்தை கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த லக்னத்தில் உங்களுடைய ராசியிலே நிகழக்கூடிய இந்த அமைப்பு உங்களுடைய அதாவது மன கிளேஷம், அதாவது மனசு ரொம்ப அமைதியின்மையாக இருக்கும். அது கொஞ்சம் பாதர் பண்ணும். நீங்க பேசின ஏதோ ஒரு விஷயத்தை மற்றவர்கள் ஒரு கிரிட்டிசைஸ் பண்றதோ அல்ல அதை பிடிச்சி அதுல வம்பு வளர்க்குறதோ அல்லது நீங்கள் யாராவது பேசினதை எப்பயோ நம்ம பேசினதை உங்களுக்கு தெரிய அதனால மன சங்கடங்கள் அடையிறதோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும். அதனால சிவனுடைய ஓம் நம சிவாய மந்திரத்தை நீங்கள் புரஸ்சரணமா பண்ணினேன்னாக்கா இதையே அப்படியே டபுள் மடங்கு ஆடும் எக்ஸ்பான்ஷன். இதுல ஒரு விதமான நன்மை இருக்கு. உங்களுடைய பாப்புலாரிட்டி அதிகமாகும் இந்த ராகுனுடைய இந்த அமைப்பினால. ஏன்னா கிரகணம் உங்கள் ராசியில் நடக்கிறது. நீங்கள் சதபிஷா என்கின்ற ராகுனுடைய நட்சத்திரமாக இருக்கும்போது உங்களுடைய ஃபேமஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் நம்ம பார்த்து இருக்க வேண்டும். பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம், இதுக்கும் ஒரு தோஷம் இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் இவர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டா 12ஆம் இடத்தில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. 12ஆம் இடம்னு சொன்னாலே பெரிய ரகசியங்கள், பெரிய பெரிய விஷயங்கள். அதனால உங்களுடைய ஆரோக்கியம் மெயினாக நீங்க பார்த்து கொள்ள வேண்டியது. உங்களுடைய பால்ய சிநேகிதர்கள் அவர்களை யாராவது ஒருத்தர் கொஞ்சம் உடம்பு அசௌகரியமா போகலாம், அல்லது அவர்களுடைய அந்த டிபார்ச்சர் அவர்களுடைய அவர்கள் மோட்சத்தை அடையலாம். பிறகு முக்கியமாக கடன் அவஸ்தைகள் தொந்தரவு படுத்தலாம். பிறகு தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு சமாச்சாரங்கள் ஆரோக்கிய கோளாறுல அதுதான் நான் ரொம்ப பார்க்குறேன். தூக்கம் இரவுகளில் தூக்கமின்மை அப்படிங்கிறது இருக்கும். இதை நம்ம போக்குவதற்கு நீங்கள் லக்ஷ்மி நாராயணனுடைய மந்திரம் ஓம் லக்ஷ்மி நாராயணாய நமஹ. ஆக்சுவலி லக்ஷ்மி நாராயண மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஹசௌஹு ஹ்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மி நாராயணாய நமஹ அப்படிங்கிறது மந்திரம். நம்ம ஓம் லக்ஷ்மி நாராயணாய நமஹ அந்த மந்திரத்தையே புரஸ்சரணம் பண்ணுங்க. ஏன்னா சனி உங்களுக்கு உங்களுடைய ராசியில சனி இருக்கார், வக்கரம் பெற்று இருக்கிறார், தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், சுக்கிரன் 5ஆம் இடமாக இருக்கிறார். அப்படிங்கும்போது லக்ஷ்மி மற்றும் நாராயணனுடைய சம்பந்தம் வருகிறது. இந்த உத்தரபாத்திரபத இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை என்ன அப்படின்னு கேட்டா உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இதற்கப்புறம் உங்களுடைய வளர்ச்சி நிறைய கான்ஃபிடென்ட்டாக உங்களுடைய வளர்ச்சியானது இருக்கும். ஏனென்றால் எப்பவுமே 12ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அந்த கர்ம பலன் மூலிமா நீங்கள் அதில் கிராஸ் பண்ணி வெளியில் வந்துட்டீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இருக்க முடியும். நீங்கள் பரிகாரம் பண்ணுவதற்கு அதாவது ராகுனுடைய சந்திரனுடைய நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு நீல வஸ்திரம், கருப்பு உளுந்து, தேங்காய்
அதே போல் வெண்மை நிற வஸ்திரம், அரிசியோ அல்லது நெல்லோ எடுத்துக்கிட்டு தேங்காயோட ஒரு தட்சிணை, உங்களுடைய சக்திக்கு எவ்வளோ தட்சிணை முடியுதோ அடுத்தது கொடுத்துருங்க, வீட்டில் போய் கொடுத்துருங்க. அப்படி இல்லை, எனக்கு இந்த மாதிரிலாம் தானம் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படிங்கிறவர்கள் இந்த கிரகண காலத்தில் ஒரு 11:45 12 மணிக்கு என்ன பண்ணலாம்னாக்கா நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு அனாதை குழந்தைகளுக்கு, பார்வையற்றோர் இல்லங்களுக்கு, பிறகு மாற்றுத்திறனாளிகளுக்கு, நமக்கு தெரிஞ்சு யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு இவர்களுக்கு தானம் பண்ணுங்க. இந்த நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு தானம் பண்ணினோம்னாக்கா 1000 லட்சக்கணக்கான மடங்கு உங்களுக்கு இந்த பலன் நல்ல பலன்களாக கிடைக்கும். ஆக இந்த புறச்சரணம் என்னை கேட்டால் இந்த கிரகண புண்ணிய காலம் இருக்கு இல்லையா, இது ஒரு ஜெபம் பண்ணி நம்முடைய சக்தியை பறிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால எல்லாருக்குமே நான் 2 மந்திரங்களை சஜஷன் பண்றேன். ஒன்று ஓம் ஐம் மகாசக்தியை நமஹ. இன்னொரு மந்திரம் ஹ்ரீம் ஓம் நமசிவாய ஹ்ரீம். இந்த 2 மந்திரங்களை நீங்க சொல்லுங்க. இந்த கிரகண காலத்துல உங்களுக்கு வாழ்க்கை அதற்கு பிறகு நிறைய மாற்றங்கள், பாசிட்டிவான மாற்றங்கள், நல்ல வசதி வாய்ப்புகளும், பிறகு செல்வாக்கும், பிறகு பூரண ஆரோக்கியமும் ஆனந்தமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும். ஆக இந்த கிரகண காலத்துல இந்த டீட்டெயிலாம் தெரிந்து கொண்டோம் என்றால் வாழ்க்கையில இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை நாம் இழக்க மாட்டோம் என்பதற்காக தான் இந்த வீடியோ. அனைவருக்கும் பூர்ண ஆசீர்வாதங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.